நீங்களாம் நினைக்கிற மாதிரி இந்த டிசியோட ஃபர்ஸ்ட் படம் சூப்பர்மேன் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி தெரிலனா இதை வந்து கண்டிப்பாக பாருங்க. கிரியேச்சர் கமாண்டோஸ். என்னடா இது கனெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இனிமே டிசியூவில் எடுக்க போகிற எந்த ஒரு அனிமேட்டட் சீரியஸாக இருக்கலாம், இல்லை படமாக இருக்கலாம், இல்லை வெப் சீரிஸ் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், லைவ் ஆக்ஷன் சீரியஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக தான் இருக்க போது ப்ராப்பராக அதுக்கான பிளான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் வந்து தான் கிரியேச்சர் கமாண்டோஸ். ஸோ என்னதான் இது கார்ட்டூனாக இருந்தாலுமே இதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்க ஆர்டிஸ்ட் தான் அந்த கேரக்டர்ஸ் லைவ் ஆக்ஷனில் வரும்போது லைவ் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ரிக் ஃபிளாக் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இந்த ஒரு கிரியேட்டர் கமாண்டோஸ் அப்படிங்கிற கேரக்டர் சூசைட் ஸ்குவாடை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கதை வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டரோட பேக் ஸ்டோரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்டி ஹீரோஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பேக் ஸ்டோரி என்னங்கிறது ஒரு எபிசோட்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போன விதம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கிரியேச்சர் கமாண்டோஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் வந்து விட்டுருந்தாங்க, பட் இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு சூப்பர்மேன் பார்க்கலாம். அதோட கனெக்டிவிட்டியாக பீஸ் மேக்கரும் பார்க்கலாம். கிரியேச்சர் கமாண்டர் சூப்பர்மேன் சூப்பராக இருந்தாலும் பீஸ் மேக்கர் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்த எபிசோடில் நான் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.